பணம்பாக்கம் அருகே ஏரியில் அதிக அளவு மண் கடத்துவதை கண்டித்து அப்பகுதி இளைஞர்கள் லாரியை மடக்கி சிறைப்பிடித்தனர். அப்போது நெடுஞ்சாலை அமைக்க மண் எடுப்பதாக கூறி செங்கல் சூளைக்கு விற்பனை செய்வதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கம் அடுத்த ஜாகிர் தண்டலம் ஊராட்சிக்குட்பட்ட மேல் வெண்பாக்கம் ஏரியில் கடந்த 1.5 மாதங்களாக மண் எடுத்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி இளைஞர்கள் கேட்டதற்கு நெடுஞ்சாலை அமைக்க அரசின் அனுமதி பெற்று மண் எடுப்பதாக தெரிவித்ததால் சில நாட்கள் அமைதியாக இருந்தனர். இந்நிலையில் அளவுக்கு அதிகமாக மண் எடுப்பது மட்டுமின்றி நெடுஞ்சாலைக்கு மண்ணை அள்ளி செல்கின்றோம் என்ற போர்வையில் செங்கல் சூளைக்கு 1 லாரி மண் ரூபாய் 20,000ற்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து ஜாகிர் தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் லாரிகளை சிறைப்பிடித்து திடீர் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் இந்த ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் எடுப்பதால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுகின்றது. இதனால் இப்பகுதியில் உள்ள 500 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். குறிப்பாக லாரிகள் தெருக்களில் அசுர வேகத்தில் செல்வதால் சாலை விபத்து ஏற்படுகின்றது என்று தெரிவித்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் வர தாமதமான நிலையில் நாளை மீண்டும் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டம் நடத்துவது என இளைஞர்கள் முடிவு செய்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இளைஞர்களின் போராட்டத்தால் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் ஏரியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.